கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். பிரபஞ்சத்தோட அத்தனை ரகசியங்களையும் அடக்கிய ஒரு பெரிய வரைபடம் உங்க கையில கிடைக்குது. ம். அந்த வரைபடம் வெறும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் மட்டும் காட்டல. மாறாக மனிதகுலம் இதுவரைக்கும் சிந்தித்து விவாதித்து சண்டையிட்டு உருவாக்கிய அத்தனை தத்துவங்களோட உச்சி நிலைகளையும் ஒன்றிணைத்து காட்டுது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? வாவ், அது ஒரு பிரம்மாண்டமான விஷயமா இருக்குமே. கண்டிப்பா. இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேசப்போகும் விஷயம் வரலாற்று பக்கங்களில் மறைந்து கிடக்கிற ஒரு சாதாரண பாடல் கிடையாது. ரைட். 19ஆம் நூற்றாண்டுல தத்துவ சண்டைகள் உச்சத்துல இருந்த ஒரு காலகட்டத்துல வள்ளலார் எழுதிய அருள் விளக்க மாலையோட 10வது பாடல் இது. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். அதாவது இது மனித அழிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேர கேள்விக்குள்ளாக்கும் ஒரு மாபெரும் மல்டிவர்ஸ் தியரிய உள்ளடக்கின ஒரு விஷயம். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இந்த பாடலை நாம ஏன் ஒரு சாதாரண பக்தி பாடலா கடந்து செல்ல முடியாது? ஏன்னா இந்த பாடல் ஒரு மாபெரும் தத்துவார்த்தமான மோதலுக்கு நேரடியாக பதிலளிக்குது. நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஆன்மீக வரலாற்றுல எப்போதுமே ஒரு குழுவுக்கும் இன்னொரு குழுவுக்கும் இடையே நடக்கும் விவாதங்கள் மிக கடுமையானவை. ஆமா, எப்பவுமே ஒரு சண்டை இருக்கும். கரெக்ட். என்னுடைய வழிதான் சரியானது, உன்னுடைய சித்தாந்தம் முழுமையற்றது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் எல்லா இடங்கள்லயும் இருக்கும். ஆனா வள்ளலார் இந்த பாடல்ல மனித சிந்தனையின் மாபெரும் 6 சிகரங்களை, அதாவது 6 அந்தங்கள் எடுக்கிறார். அந்த 6 அந்தங்கள் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. யோகாந்தம், போதாந்தம், கலாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், அப்புறம் சித்தாந்தம். இந்த 6ம் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை என்றுதான் அது வரைக்கும் உலகம் நம்பிக்கிட்டு இருந்தது. புரியுது. வேதாந்திக்கும் சித்தாந்திக்கும் எப்போதுமே ஒரு 7ஆம் பொருத்தம் தான் பாத்தீங்கன்னா. ஆனா வள்ளலார் இது எதுவுமே தவறு அப்படின்னு சொல்லல. ஓ, அவர் தப்புன்னு சொல்லலையா? ஆமா, அவர் அப்படி சொல்லல. மாறாக, நீங்க எல்லாரும் சொல்றதும் சரிதான், ஆனா நீங்க நினைத்து கொண்டிருக்கும் அந்த முழுமை அப்படிங்கிறது வெறும் ஒரு தொடக்க புள்ளிதான் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான அணுகுமுறையை கையாள்றார். ஒரு நிமிஷம், நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இந்த 6 அந்தங்களையும் நாம இன்னைக்கு பயன்படுத்துற தொழில்நுட்பத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? தாராளமா சொல்லுங்க. அதாவது இவை ஒவ்வொன்னும் மனிதர்களோட அகத்தேடலுக்காக உருவாக்கப்பட்ட வெவ்வேறு ஆபரேட்டிங் சிஸ்டம்கள் போல இருக்கு. இப்போ விண்டோஸ், மேக், லினக்ஸ் போல. ரைட், நல்ல ஒரு ஒப்பீடு. மேக்ல இயங்குற ஒரு சாஃப்ட்வேரை அப்படியே விண்டோஸ்ல இயங்க வைக்க முடியாது இல்லையா? ரெண்டுக்கும் வெவ்வேறு கோடு, வெவ்வேறு கட்டமைப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதுபோல யோகத்தின் மூலமா உடலையும் பிராணனையும் கட்டுப்படுத்தும் யோகாந்தத்தோட வழிமுறைகள் தூய அறிவை மட்டுமே நம்பும் போதாந்தத்திற்கு பொருந்தாது. ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி ஒலியோட அதிர்வுகளை ஆராயும் நாதாந்தம் வேற, மாயையை விளக்கி ஒன்றே பிரம்மம்னு சொல்ற வேதாந்தம் வேற. இவை ஒவ்வொன்றும் ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். நான் சொல்றது சரியா? நீங்க சொல்ற அந்த ஒப்பீடு ஓரளவுக்கு பொருந்தது. ஆனா அதுல ஒரு சிறிய திருத்தம் இருக்கு. ஓ, என்ன திருத்தம் அது? பாத்தீங்கன்னா, ஆபரேட்டிங் சிஸ்டம்கள் பெரும்பாலும் வணிக நோக்கத்திற்காக ஒருவரை ஒருவர் முறியடிக்க உருவாக்கப்படுபவை. ஆனா வள்ளலார் இந்த 6 பாதைகளையும் எப்படி பாக்குறார் அப்படிங்கறத பாடலோட வார்த்தைகளே நமக்கு காட்டுது. என்ன வார்த்தைகள் அது? நல்லார் சொல் யோகாந்தம், நாட்டியதோர் போதாந்தம், வல்லார் சொல் கலாந்தம் அப்படின்னு சொல்றார். இங்க நல்லார், வல்லார் அப்படிங்கிற வார்த்தைகள் மிக முக்கியமானவை. வல்லார்னா அந்த துறையில வல்லவர்கள், அப்படிதானே? கரெக்ட். இந்த அமைப்புகளை உருவாக்கியவர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல. அவங்க அந்தந்த துறைகளில் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து அந்த எல்லையை முழுமையாக உணர்ந்த நிபுணர்கள். ஓஹோ. ஒரு சிஸ்டம அதோட உச்சபட்ச சாத்தியத்திற்கு அவங்க வடிவமைத்திருக்காங்க. அதனால அவை மாயையோ அல்லது ஒரு முட்டாள்தனமோ கிடையாது. ரைட். அவங்க இடத்துல அவங்க பெஸ்ட். ஆமா, அவை தங்களுக்குள் முழுமையான செயல்படக்கூடிய மனிதர்களை ஒரு குறிப்பிட்ட உச்சநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய மிக சிறந்த கட்டமைப்புகள். ஓ, அப்படியானால் பிரச்சனை அந்த பாதைகள்ல இல்ல. அந்த பாதையோட முடிவு அடைந்த உடனே இதுதான் பிரபஞ்சத்தின் இறுதி எல்லை அப்படின்னு மனித மனம் முடிவு செய்து விடுது பாருங்க. அந்த அகந்தையில தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட், எக்ஸாக்ட். அதாவது ஒரு யோகி தனது மூச்சு பயிற்சியோட உச்சத்தை அடைந்தவுடன் அவர்தான் உலகிலே பெரியவர்னு நினைக்க தொடங்கி விடுகிறார். ஒரு சித்தாந்தி தனது தர்க்கத்தோட உச்சத்தை அடைந்தவுடன் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டதாக நம்புகிறார். மிகச் சரியாக பிடிச்சிங்க. இந்த ஆன்மீக அகந்தை இருக்கு பாருங்க, அது உலகியல் அகந்தையை விட ரொம்பவே ஆபத்தானது. அது ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா உலகியல் அகந்தைய யார் வேண்டுமானாலும் ரொம்ப எளிதா உடைத்து விடலாம். ஆனா நான் உண்மையை உணர்ந்து விட்டேன் அப்படிங்கிற அந்த ஆன்மீக அகந்தையை உடைக்கிறது மிக கடினம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அதனாலதான் வள்ளலார் இங்கு ஒரு நுட்பமான தத்துவ ஆயுதத்தை பயன்படுத்துறார். அவர் அந்த 6 பாதைகளையும் நிராகரிக்கல,
ஆனா அந்த பாதைகளின் முடிவை, அதாவது அந்த அந்தத்தை ஒரு மாபெரும் பிரபஞ்ச விரிவாக்கத்தோட தொடக்கமா மாற்றார். ஓ, ஒரு முடிவை தொடக்கமா மாத்துறாரு. ஆமா, இங்கதான் அந்த பாடலோட அதிர்ச்சியூட்டும் வார்த்தை வருது. அவர் சொல்றார், பதிகள் பல கோடி அப்படின்னு. பதிகள் பல கோடி. இந்த வார்த்தையை நான் படிக்கும்போதே எனக்குள்ள ஒரு சின்ன நடுக்கமே ஏற்பட்டது. நிஜமாவா? ஆமா. ஏன்னா யோகாந்தப் பதிகள் பல கோடி, போதாந்தப் பதிகள் பல கோடி அப்படின்னு ஒவ்வொரு வரியிலையும் இது வருது. ம், பதி அப்படிங்கறத உலகம் அல்லது பரிமாணம்னு நாம எடுத்துக்கிட்டா, வள்ளலார் இங்க சொல்றது ஒரு மாபெரும் மல்டிவர்ஸ் கருத்தாக்கத்தால்லவா? கண்டிப்பா அது ஒரு மல்டிவர்ஸ் பார்வைதான். அதாவது நீங்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட உச்சத்தை அடைந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கும் அந்த வினாடியில அவர் ஒரு மாபெரும் கதவை திறந்து, இதோ பார், நீ அடைந்த முடிவுக்குள் இப்படிப்பட்ட பல கோடி உலகங்கள் இருக்கு அப்படின்னு காட்டுறாரு. ம், இது பார்க்க ஒரு ஃப்ராக்டல் வடிவியல் போல இருக்கு எனக்கு. ஒரு எல்லையை அடைந்து விட்டோம் நினைத்து அதை நாம ஜூம் செய்து பார்த்தால் அதுக்குள்ள ஒரு தனி பிரபஞ்சமே விரிந்து கொண்டே போகுமே அது போல. நீங்க சொல்ற அந்த ஃப்ராக்டல் உதாரணம் மிக துல்லியமானது. ஏன்னா மனித மனம் ஒரு ஒற்றை பரிமாணத்தில் சிந்தித்து தான் பழகியிருக்கு. ஆமா, நாம ஒரு காட்டோட தொடத்தொடம் அப்புறம் முடிவு அப்படின்னு தான் எதையும் பார்க்கறோம். எக்ஸாக்ட்லி. ஒரு வேதாந்தி மாயையை தாண்டி பிரம்மத்தை உணர்ந்து விட்டால் அதுதான் முடிவு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா வள்ளலார் சொல்றாரு இல்லையே, அது முடிவல்ல. அந்த வேதாந்த நிலைக்குள்ளேயே பல கோடி பதிகள், அதாவது உலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு. வாவ், இது மனிதனோட ஒட்டுமொத்த தத்துவச் செருக்கையும் சுக்குநூறாக உடைக்கும் ஒரு செயல் இல்லையா? ஆமா, உன்னுடைய தத்துவமே சிறந்தது அப்படின்னு நீ சண்டையிட்டு கொண்டிருக்கிறாய். ஆனா நீ பிடித்து தொங்கும் அந்த ஒற்றை தத்துவத்திற்குள்ளேயே உனது கற்பனைக்கும் எட்டாத பல கோடி உலகங்கள் இருக்கு. நீ இன்னும் முதல் படியிலேயே தான் நிக்கிற அப்படின்னு அவர் மறைமுகமா உணர்த்துறார். இது உண்மையாகவே மூளையை செயலிழக்கச் செய்யும் ஒரு பிரம்மாண்டம் தான். ஆனா எனக்கு இதுல ஒரு பெரிய தர்க்க ரீதியான சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? கேளுங்க. 6 வெவ்வேறு ஒன்றுக்கொன்று முரண்பட்ட மாபெரும் தத்துவங்கள், அந்த ஒவ்வொன்றுக்குள்ளும் பல கோடிக்கணக்கான உலகங்கள், அப்புறம் பரிமாணங்கள், சாத்தியக்கூறுகள், இப்படி எல்லை இல்லாமல் விரிவடைந்து கொண்டே போனா அங்கே ஒரு மாபெரும் குழப்பம் ஏற்படாதா? அது ஒரு நியாயமான கேள்விதான். அதாவது விண்டோஸ், மேக், லினக்ஸ்னு எல்லாம் ஒரே நேரத்துல கோடிக்கணக்கான சர்வர்கள்ல எந்த ஒரு ஒருங்கிணைப்பும் இல்லாமல் இயங்கினால் ஒட்டுமொத்த சிஸ்டமும் கிராஷ் ஆகிடுமே. ஆமா, கண்டிப்பா கிராஷ் ஆகும். அப்புறம் இந்த அத்தனை கோடி முரண்பட்ட உலகங்களையும் தத்துவங்களையும் எது இணைக்கிறது? அல்லது எல்லாமே தனித்தனியா மிதந்து கொண்டிருக்கா? இதுதான் பாத்தீங்கன்னா இந்த பாடலோட மிக முக்கியமான ஆழமான முடிச்சு. பல கோடி உலகங்கள் அப்படின்னு பிரம்மாண்டத்தை காட்டிவிட்டு அதை குழப்பத்துல விட்டுவிட வள்ளலார் விரும்பல. ஓ, அதுக்கு ஒரு தீர்வும் சொல்றாரா? ஆமா, இதற்கான விடையத்தான் அடுத்த வரியில வைக்கிறார். எல்லாம் அருட்சோதி தனிச்செங்கோல் நடத்தும் அப்படின்னு சொல்றார். தனிச்செங்கோல் நடத்தும். ஆமா, இத்தனை கோடிக்கணக்கான பரிமாணங்களையும் தத்துவார்த்த முரண்பாடுகளையும் ஒன்றிணைத்து நிர்வகிப்பது அந்த ஒரு தனிச்செங்கோல் அப்படிங்கிறாரு. இப்போ செங்கோல் அப்படிங்கிற வார்த்தையை அவர் இங்க பயன்படுத்துறது எனக்கு சற்று முரண்பாடாக தோணுது. ஏன் அப்படி தோணுது? ஏன்னா நாம வரலாற்றுல படித்தவரை செங்கோல் அப்படிங்கிறது ஒரு மன்னனோட, ஒரு அதிகாரத்தோட, சில நேரங்கள்ல ஒரு சர்வாதிகாரத்தோட குறியீடு இல்லையா? அது சட்டத்தை நிலைநிறுத்துது, தண்டனைய குறிக்குது. கரெக்ட். ஒரு அரசனோட செங்கோலின் கீழ் எல்லாரும் அடங்கி நடக்க வேண்டும். இவ்ளோ பெரிய ஒரு ஆன்மீக விடுதலைய பத்தி பேசும் ஒரு பாடல்ல வள்ளலார் ஏன் திடீர்னு அதிகாரத்தோட குறியீடான செங்கோலை கொண்டு வரார்? இங்கதான் நீங்க செங்கோல் அப்படிங்கிற வார்த்தையோட உலகியல் பொருளை மட்டுமே பாக்குறீங்க. ஆனா அந்த வார்த்தைக்கு முன்னால் உள்ள அடைமொழிகளை கொஞ்சம் கவனிங்க. பேரருட்சோதி தனிச்செங்கோல். எக்ஸாக்ட்லி. அது மரத்தாலோ தங்கத்தாலோ அல்லது அதிகாரத்தாலோ ஆன செங்கோல் கிடையாது. அது பேரருள் சோதி தனிச்செங்கோல். பேரருள் அப்புறம் சோதி, அதாவது ஒளியாலான செங்கோல் அது. ஓ, அது ஒளியாலான செங்கோலா? ஆமா, உலகியல் அதிகாரத்துல ஒரு அரசன் செங்கோல் ஏந்தினால் அவன் வேற்றுமைகளை நசுக்கி எல்லாரையும் ஒரே மாதிரி சிந்திக்க வைப்பான். ஆனா பேரருளால் ஆன இந்த செங்கோல் வேறுபாடுகளை அழிப்பதில்லை. அதாவது அது ஒரு தத்துவத்தை இன்னொரு தத்துவமா மாத்த ட்ரை பண்ணல. கரெக்ட். அது வேதாந்தத்தை சித்தாந்தமாக மாற்ற முயல்வதில்லை. மாறாக அவற்றின் தனித்துவத்தை அப்படியே தக்க வைத்துக்கொண்டு அவற்றை ஒரு பேரியக்கமாக ஒருங்கிணைக்குது. இத நாம இயற்பியலில் உள்ள ஈர்ப்பு விசையோட ஒப்பிடலாம். ஒரு நிமிஷம், ஈர்ப்பு விசையா? அது எப்படி? இப்போ பிரபஞ்சத்துல பல கோடி நட்சத்திரங்கள், கோள்கள், அப்புறம் விண்கற்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றும் வெவ்வேறு திசையில வெவ்வேறு வேகத்துல சுழலுது. ஆமா, எல்லாமே மூவ் ஆயிட்டு தான் இருக்கு.
அவற்றுக்கிடையே ஒரு மாபெரும் ஈர்ப்பு விசை இயங்குது. அந்த ஈர்ப்பு விசை எல்லா கோள்களையும் தன் பக்கம் இழுத்து ஒன்றோடு ஒன்று மோதி அழித்துவிட முற்படுவதில்லை பாத்தீங்களா? கரெக்ட், அது அப்படி செய்யறதில்ல. மாறாக ஒவ்வொரு கோளையும் அதனதன் பாதையில மிகச்சரியாக இயங்கச் செய்து ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு தாளகதியில இயங்குவதற்கான சமநிலையை உருவாக்குதல்லவா? வாவ், ஆமா. அந்த ஈர்ப்பு விசை போலதான் இந்த பேரருள் சோதி. அது தத்துவங்களை நசுக்காமல் அவற்றின் உச்சங்களை அன்பால் ஒருங்கிணைக்குது. ரொம்ப அருமையான விளக்கம். நீங்க சொல்ற அந்த பேரருள் அப்படிங்கிற ஈர்ப்பு விசை எனக்கு இன்னொரு விஷயத்தையும் நினைவூட்டுது. என்ன விஷயம் அது? இத ஒரு பிரம்மாண்டமான சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவோட ஒப்பிடலான்னு எனக்கு தோணுது. ஒரு ஆர்கெஸ்ட்ரால வயலின், செல்லோ, புல்லாங்குழல், ட்ரம்ஸ் அப்படின்னு முற்றிலும் வேறுபட்ட வாத்தியங்கள் இருக்கும். கரெக்ட். வயலினோட நோக்கம் புல்லாங்குழல் போல ஒலிப்பது அல்ல, அது சாத்தியமும் இல்லை. வாத்தியங்கள் தங்களுக்கென ஒரு தனித்துவமான ஒலியை கொண்டுள்ளன. இதுதான் நாம பேசின 6 அங்கங்கள். ரொம்ப அழகான ஒப்பீடு. அவை தனித்தனியா வாசிக்கும்போது அது வெறும் சத்தம். ஆனா முன்னால் நிற்கும் ஒரு நடத்துனர் தனது கையில் உள்ள அந்த சிறிய குச்சியின் மூலம் அத்தனை வாத்தியங்களையும் ஒருங்கிணைப்பார். ஆமா, அந்த கண்டக்டர். அந்த நடத்துனரோட குச்சி எந்த வாத்தியத்திலிருந்தும் ஒலியை எழுப்புவதில்லை. ஆனா அது ஒட்டுமொத்த இசையையும் காலத்தோடு இணைக்குது. அந்த ஆர்கெஸ்ட்ரா நடத்துனரோட குச்சி தான் வள்ளலார் சொல்ற பேரருட்சோதி தனிச்செங்கோல் அப்படின்னு வச்சுக்கலாமா? மிக நேர்த்தியான கச்சிதமான உதாரணம் இது. அந்த நடத்துனர் வாத்தியங்களின் மீது அதிகாரம் செலுத்துவதில்லை. மாறாக இசையின் மீதுள்ள தன் அன்பின் மூலமும் அறிவின் மூலமுமே அவற்றை ஒருங்கிணைக்கிறார். எக்ஸாக்ட்லி. அதே போலதான் இந்த பேரருள் சோதி கோடிக்கணக்கான தத்துவ உலகங்களை எந்த ஒரு சர்வாதிகாரமும் இல்லாமல் வெறும் அருள் என்னும் ஒற்றை விதியை கொண்டு நிர்வகிக்குது. அருள் அப்படிங்கிற விதி. ஆமா, அருள் அப்படிங்கிறது இங்கு வெறும் உணர்ச்சி கிடையாது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை இயற்பியல் விதி என்பதை போல வள்ளலார் முன்வைக்கிறார். எல்லாம் சரி, இதுவரைக்கும் நாம பேசினது எல்லாமே கற்பனைக்கே எட்டாத ஒரு மாபெரும் பிரம்மாண்டம், அதாவது மேக்ரோகாசம். ஆமா, ஃப்ராக்டல் உலகங்கள், பல கோடி பரிமாணங்கள், சிம்பனியை ஒருங்கிணைக்கும் மாபெரும் பேரருள் விசை அப்படின்னு எல்லாமே நம்ம ரொம்ப சிறியவர்களாக உணரச் செய்யும் விஷயங்கள். கண்டிப்பா நாம ரொம்ப சின்னவங்க தான். ஆனா இந்த பாடலோட கடைசி வரைக்கு வரும்போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் விருத்தி காட்டிய வள்ளலார் கடைசி வரியிலே எனரசே என் மாலை இனிது புனைந்தருளே அப்படின்னு முடிக்கிறார். ரொம்ப உருக்கமான வரி அது. ஒரு சாதாரண மனிதன், இந்தாப்பா நான் கட்டின மாலையை கொஞ்சம் போட்டுக்கோ அப்படின்னு எப்படி இவ்ளோ உரிமையோடு நெருக்கமாக கேட்க முடியும்? இந்த திடீர் மனநிலை மாற்றம் ஏன் வருது? இங்கதான் நீங்க கவனிக்கணும். இது முரண்பாடு கிடையாது. இதுதான் ஆன்மீகத்தோட மிக உயர்ந்த உளவியல். அப்படியா? எப்படி சொல்றீங்க? நீங்க கவனித்தீர்கள் என்றால் மனிதர்கள் பிரம்மாண்டத்தை பார்த்து எப்போதுமே பயப்படக்கூடியவர்கள். ஒரு விஷயம் எல்லையற்றதுன்னு தெரிந்தால் அதை நாம அணுகவே பயப்படுவோம். ஆமா, நமக்கெல்லாம் ஒரு பயம் வரத்தான் செய்யும். பல கோடி உலகங்களை ஆளும் சக்திக்கு நான் எம்மாத்திரம், என் குரல் அதற்கு கேட்குமா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குவதற்காகவே வள்ளலார் இந்த வரியை வச்சிருக்கார். ஓ, அந்த பயத்தை போக்ககானா? ஆமா, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை இயற்பியல் விதி அருள், அதாவது அன்புன்னு நாம முன்பே பார்த்தோம் அல்லவா? ஆமாம், பார்த்தோம். அந்த அருளை அணுகுவதற்கு உங்களுக்கு யோகாந்தமோ வேதாந்தமோ சித்தாந்தமோ தேவையில்லை. தூய அன்பு இருந்தால் போதும் அப்படிங்கறத அவர் செயல்முறையில காட்டுறார். வாவ்! அதாவது பல கோடி உலகங்களை ஆளும் பேரரசன் என்றாலும் அந்த சிஸ்டமை ஹேக் செய்வதற்கான பாஸ்வேர்டு அன்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரா? எக்ஸாக்ட்லி, அதுதான் பாயிண்ட். யோகியோ தத்துவஞானியோ பல பிறவிகள் எடுத்து அடைய நினைக்கும் அந்த பேரருட்சோதியை ஒரு எளிய மனிதன் தன் தூய அன்பால் தொடுத்த ஒரு பாமாலை மூலம் மிக எளிதாக நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் என்பதுதான் இதோட உள்ளர்த்தமா? சந்தேகமே இல்லாம அதுதான் அர்த்தம். அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு நுட்பமும் இருக்கு. அவர் இனிது புனைந்து அருளே அப்படின்னு சொல்றார். இனிது புனைந்து அருளே. ஆமா, என் மாலையை ஏற்றுக்கொள்னு அவர் கட்டளையிடவில்லை அல்லது ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு சந்தேகப்படவும் இல்லை. இனிதாக அணிந்து கொள் அப்படிங்கிற ஒரு ஆழமான உரிமையோடு கேட்கிறார். ஒரு நண்பன் கிட்ட கேட்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். இது அந்த மாபெரும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு தனி மனிதனோட அக உலகத்திற்கும் உள்ள இடைவெளியை முற்றிலுமாக அழுத்துவிடும் ஒரு தருணம். ஓஹோ. பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் அதே செங்கோல்தான் ஒரு பக்தனோட எளிய மாலையையும் அன்போட ஏற்கும் இரக்கத்தை கொண்டுள்ளது அப்படிங்கறத இது நிறுவுது. ரைட். அறிவால் தேடினால் அது பல கோடி உலகங்களாக விரிந்து பயமுறுத்தும்.
அன்பால் அணுகினால் அது உன் கழுத்து மாலையை ஏற்கும் அளவுக்கு கீழே இறங்கி வரும் அப்படிங்கிற மாபெரும் தரிசனத்தை இந்த ஒரு வரியில அவர் கொடுத்து விடுகிறார். வாவ்! அறிவால் தேடினால் பிரம்மாண்டம், அன்பால் அணுகினால் நெருக்கம். எவ்வளவு அழகான ஆழமான சிந்தனை இது. ஆமா, ரொம்ப உண்மையான விஷயம். நாம இன்று தொடங்கிய புள்ளியிலிருந்து இப்போ வந்திருக்கோம் இடம் வர ஒரு மிகப்பெரிய பயணம் செய்திருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்காக இதை சுருக்கமாக தொகுக்க விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. நாம இன்று எதை பார்த்தோம்? மனித சிந்தனையின் உச்சங்களாக கருதப்படும் 6 தத்துவ பாதைகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை அல்ல. அவை ஒவ்வொன்றும் பல கோடிக்கணக்கான புதிய பரிமாணங்களை திறக்கும் வெறும் நுழைவாயில்கள் தான் அப்படின்னு பார்த்தோம். அந்த எல்லையற்ற பல கோடி உலகங்களும் எந்த குழப்பமுமின்றி அருள் என்னும் மாபெரும் ஈர்ப்பு விசையால் ஒரு ஆர்கெஸ்ட்ரா போல மிக நேர்த்தியாக நிர்வகிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் உணர்ந்தோம். கரெக்ட். எல்லாவற்றுக்கும் மேலாக கற்பனைக்கே எட்டாத இந்த அகண்ட பிரபஞ்சத்தை ஒரு தனிமனிதன் தனது தூய அன்பின் மூலம், ஒரு எளிய பாமாலையின் மூலம் நேரடியாக அணுக முடியும் அப்படிங்கிற அந்த நெருக்கத்தையும் பார்த்தோம். ரொம்ப அழகாக தப்பிச்சு சொன்னீங்க. ஆனா விடை பெறுவதற்கு முன்னாடி நேயர்களான உங்கள் சிந்தனைக்கு ஒரு புதிய, அதே சமயம் சற்று தீவிரமான கோணத்தை நான் விட்டு செல்ல விரும்புறேன். அது என்ன கோணம்னு சொல்லுங்க. நாம இன்று நவீன அறிவியல்ல, குறிப்பா குவாண்டம் இயற்பியல்ல மெனி வேர்ல்ட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை பத்தி பேசுறோம். ஆமா, பேரலல் யூனிவர்ஸ் பத்தி. கரெக்ட். அதாவது ஒவ்வொரு முறை ஒரு நிகழ்வு நடக்கும் போதும் பிரபஞ்சம் பல சாத்தியக்கூறுகளாக பிரிந்து ஒவ்வொன்றும் ஒரு கனித்தனி சமாந்தர பிரபஞ்சமாக விரிகிறது அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாடு. இதை இன்றுள்ள விஞ்ஞானிகள் பல சிக்கலான கணித சூத்திரங்கள் மூலம் நிரூபிக்க முயல்கிறார்கள். ஆனா சற்று சிந்தித்து பாருங்கள், மனிதனோட ஒவ்வொரு அகத்தேடலும், ஒவ்வொரு சிந்தனை முடிவும் பல கோடி உலகங்களாக, தற்சார்ப பிரபஞ்சங்களாக விரிவடைகிறது அப்படின்னு 19ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ்நாட்டின் ஒரு மூலையில வாழ்ந்த ஒரு ஞானி எழுதியிருக்கார். நிஜமாவே நீங்க சொல்றத பார்த்தா நாம இன்று இயற்பியல்ல தேடிக்கொண்டிருக்கும் பல பரிமாண பிரபஞ்சங்களுக்கான வரைபடத்தை வள்ளலார் போன்ற ஆன்மீகவாதிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனித மனதோட ஆழத்திற்கு சென்று வரைந்து வைத்து விட்டார்கள் அப்படின்னு தோணுதோ. அதுதான் நாம சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. இந்த ஆன்மீக நூல்கள் வெறும் கடவுளை போற்றும் பக்தி பாடல்கள் மட்டும்தானா? அல்லது இன்று குவாண்டம் இயற்பியல் மூலமாக நாம மெல்ல மெல்ல புரிந்து கொள்ள முயலும் பிரபஞ்ச ரகசியங்களை அன்றே மனித மனதின் குறியீடுகளாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கும் மிக உயர்ந்த அறிவியல் வரைபடங்களா? ஒரு மாபெரும் கேள்வி இது. ஆமா. உங்கள் தத்துவங்களை, உங்கள் நம்பிக்கைகளை ஒரு கணநேரம் தள்ளி வைத்துவிட்டு ஒரு குவாண்டம் இயற்பியலாளனோட பார்வையோடு இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை படித்துப் பாருங்கள். உங்களுக்குள் திறக்கப் போகும் பல கோடி பதிகள் எவை என்பதை நீங்களே உணர்வீர்கள். வாவ்! என்ன ஒரு அற்புதமான, அதே சமயம் மூளைய கொடைய செய்யும் ஒரு கேள்வி இது. இந்த சிந்தனையோடு இன்றைய அந்த ஆழமான தேடலை நாம நிறைவு செய்வோம். அறிவியலா, ஆன்மீகமா, அல்லது இரண்டும் இணையும் புள்ளியா? இந்த கேள்வியுடன் உங்களை சிந்திக்க விட்டு விடைபெறுகிறோம். இந்த பேரலட்சோதியின் தேடல் தொடரட்டும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு சந்திப்போம்.